தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ராஜாக்கள்பட்டி ஊராட்சி சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மாணவர்களின் பதாகைகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் மூலம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. பாமகவின் சௌமியா ஆண்ட்மணி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உள்ள பல்வேறு சன்னதிகளுக்கு சென்று அக்னிஸ்தல இறைவனை வேண்டி சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாலை அணிவித்து சிறப்பான முறையில் மரியாதை செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நிலப்பிரச்சினை தொடர்பாக வழக்கறிஞர் மீது காவல்துறை பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி தஞ்சாவூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து 3 நாட்கள் பணி புறக்கணிப்பு செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புல்டோசரு சில அடியாட்கள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு ரவுடிசம் போல அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டாரு. நாங்கள் எவ்வளோ போராடி பார்த்தோம். பட் ஆனால் அவர் தேவையில்லாத செக்ஷன்கள்லாம் உமன் ஹராஸ்மெண்ட் அதெல்லாம் சொல்லி ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்கிறார். ஏன்னு கேட்குறதுக்கு சொல்கிறார், எங்களுக்கு எஸ்பி ப்ரெஷரு டிஐஜி ப்ரெஷருன்றார். ஒரு இடம் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த இடத்து சம்பந்தமாக இடத்தை யார்கிட்ட எடுத்து கொடுக்குற பொறுப்பு போலீஸ்காரர்களுக்கு இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல முறை தீர்ப்புகள் வழங்கியிருக்கு. இவர் ஏதோ தனிப்பட்ட முறையில் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி எங்கள் வழக்கறிஞர் முத்துக்குமாரை பொய் வழக்கு போட்டிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் எம்ஜிஆர் நகர் பகுதியில் குடிநீர், தெருவிளக்கு மற்றும் சுகாதார வசதிகள் முறையாக இல்லை என கூறி பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வனவிலங்குகள் நடமாட்டம் மற்றும் நோய் தொற்று அபாயம் உள்ளதால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வீடு வீடாக சென்று தாம்பூல தட்டில் பழங்கள் மற்றும் பூக்களுடன் வாக்களிக்கும் வைபோக பத்திரிகை வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நேரில் வர முடியாதவர்களுக்கு வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதையும் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பொதுமக்களிடம் விளக்கினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் பூரண உடல் நலம் பெற வேண்டி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகர வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காளியம்மன் கோவிலில் 101 தேங்காய்கள் உடைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் ஜோதி நிவாஸ் தலைமையில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கடல் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதிகளில் தமிழ்நாடு மீன்வளத்துறை சார்பில் 100கணக்கான செயற்கை பவளப்பாறைகள் போடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த முயற்சியால் மீன்களின் இனப்பெருக்கம் அதிகரித்து தங்களின் வாழ்வாதாரம் உயரும் என மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற 3 சக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலம் தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த ஊர்வலத்தில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பதாகைகளை ஏற்றி முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் கிருஷ்ணா கோச்சிங் சென்டர் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு பதாகைகள் கையெழுத்திடும் நிகழ்வை நடத்தினர். உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெயவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் மற்றும் தங்கச்சிமடம் பகுதிகளில் மொத்தம் 3,70,327 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் இப்பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இதுவரை பொதுமக்கள் கொண்டு சென்ற பணமே பிடிபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவசாயிகளின் 10 முக்கிய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் சேர்க்கும் கட்சிக்கே தங்களது ஆதரவு என ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக அறிக்கை சிறப்பாக உள்ளதாகவும் மற்ற கட்சிகளின் அறிக்கையை பார்த்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் எந்த கட்சிக்கு ஆதரவு என்பதை
வருகின்ற 11/4/2026 அன்று அறிவிக்க இருக்கிறது. மதுரையில் தவறுதலாக குப்பையில் வீசப்பட்ட 3 சவரன் தங்கச்சங்கிலியை 1 மணி நேர தேடலுக்கு பிறகு தூய்மை பணியாளர் சுப்பம்மா என்பவர் கண்டெடுத்து உரிமையாளரிடம் ஒப்படைத்தது நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அவரது இந்த நேர்மையான செயலை பாராட்டி ஓய்வு பெற்ற சார்பு ஆய்வாளர் தம்பதியினர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வெகுமதி வழங்கினர். அரியலூர் அருகே 16 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று கட்டாய திருமணம் செய்த புகாரின் பேரில் கதிரவன் என்பவருக்கு நீதிமன்றம் கடும் தண்டனை வழங்கியுள்ளது. 30 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி மணிமேகலை உத்தரவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்காக விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட 396 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த அறைகள் சீல் வைக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் 22 அன்று இவை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தேர்தல் திருவிழா தமிழகத்தின் பெருவிழா என்ற தலைப்பில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் முன்னிலையில் மருத்துவ பணியாளர்கள் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு பிரம்மாண்ட பேரணியும் நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி தப்பாட்ட இசை கலைஞர்கள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்பட்டது. ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. குமரி மாவட்டத்தின் 5 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த அதிமுக மகளிர் அணியினர் மாவட்ட செயலாளர் தலபாய் சுந்தரத்தின் புகைப்படத்தை கிழித்து போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த காலங்களை விட இந்த முறை அதிமுக குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவது தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி மற்றும் அலுவலக வாயிலில் வண்ணக் கோலமிட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரூராட்சி செயல் அலுவலர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் தூய்மை காவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நெல்லையில் 1000க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு மனித சங்கிலி மற்றும் பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தொடங்கி வைத்தார். மேலும் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் புலி உருவம் பொறித்த விழிப்புணர்வு லட்சணையும் வெளியிடப்பட்டது. செங்கல்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலதி ஹெலன் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். வாக்காளர்கள் எவ்வித இடையூறுமின்றி வாக்கு செலுத்த தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த பேரணியில் பொதுமக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வலியுறுத்தப்பட்டது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சத்துவாச்சாரி வரை நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஏப்ரல் 23ஆம் தேதி அனைவரும் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் மயிலாடுதுறை சாய் பயிற்சி மைய மாணவிகள் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற வீராங்கனைகள் நாக்பூர் மற்றும் பஞ்சாபில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்கு பயிற்சியாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் வேல் குத்தியும் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர்.
ஊர்வலமாக வந்த பக்தர்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தியது அப்பகுதியில் ஆன்மீக உற்சாகத்தை ஏற்படுத்தியது. தஞ்சாவூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் கருத்து கேட்பு கூட்டத்தில் சுவாமிநாதன் குழு பரிந்துரை மற்றும் நெல் கொள்முதல் விலை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். மக்களின் கருத்துக்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கை விரைவில் அஞ்சல் அட்டை வடிவில் வெளியிடப்படும் என்று காங்கிரஸ் ஆராய்ச்சி பிரிவு தலைவர் தெரிவித்தார். பொதுமக்கள் விவசாய பிரச்சனைகள், அதே போல பொதுமக்களுடைய போக்குவரத்து பிரச்சனைகள் போன்றவற்றையெல்லாம் இங்கே எங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல்ல அவங்களுக்கு கிடங்குகள் வேண்டும், அதே போல MSP எடுத்துருவோம், அந்த மாதிரி 2-3 கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை ஒருங்கிணைந்த பண்ணுவோம். அதே போல சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து சில கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒருங்கிணைந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று மரியாதைக்குரிய தேர்தல் குழு 26 பேர் கொண்ட குழு கூடுகின்றது. அதில் வரையறுக்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே முந்திச் செல்ல முயன்ற மினி பேருந்து சாலையோரம் நின்றிருந்த கார் மீது மோதிய விபத்து பயணிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓட்டுநரின் கவனக்குறைவே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டி ஆத்திரமடைந்த பயணிகள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிறுத்தி நாமக்கல்லில் உள்ள தனியார் நூற்பாலையில் தொழிலாளர்கள் 23 என்ற எண் வடிவில் அணிவகுத்து நின்று தங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என தேர்தல் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100% வாக்குப்பதிவின் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கல்லூரி மாணவிகளை PDKT மற்றும் ஒருவிரல் புரட்சி வடிவில் அமர வைத்து ஆட்சித்தலைவர் அருணா நூதன விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் விளையாட்டு மைதானத்தில் பொதுமக்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.